அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை. அதனால்தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறோம். என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பிற மதத்தவரை அணுகினால் நல்லிணக்கம் இங்கே தழைக்கும். ஆனாலும் இங்கே மதத்தின் பெயரால் வன்முறைகள் எப்படி துளிர் விடுகின்றன. இதை புரிந்து கொள்வதற்காகத்தான், பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு. கன்னியாகுமரியிலே மார்த்தாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன், அங்கே கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். காலம் காலமாக ஒற்றுமையாக வசித்து வருகிறார்கள். ஒரே குடும்பத்திற்குள்ளேதான் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். மீனாட்சிபுரத்தும் அப்படித்தான். வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர், தம்பி இந்து என்கிற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை, மாச்சரியமும் இல்லை, முரண்பாடுகள் இல்லை, மோதல்கள் இல்லை. மதம் மாறியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக இன்னும் இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்திற்குள்ளேயே இருக்கிறார்கள், ஒரு வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள். இஸ்லாமியர் அராபிய நாடுகளில் இருந்தா வந்தார்கள். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தானே, இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, இந்த நாட்டின் மக்கள் தானே, குடிமக்கள் தானே. எப்படி அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு வரும்? அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் வெடித்தது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சனாதன அரசியல், வெறுப்பு அரசியல் தலைதூக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது. இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, பாஜக RSS பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு. இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு. இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு. மதம் மதமாக இருக்க வேண்டும், அரசியல் தலையிடக்கூடாது. இந்து மதத்தை சார்ந்த மடாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும். இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது, மடாதிபதிகளுக்கு இருக்கிறது, குருமார்களுக்கு இருக்கிறது, சன்னியாசிகளுக்கு இருக்கிறது. நீ காங்கிரஸை விமர்சித்துக் கொள், இடதுசாரிகளை விமர்சித்துக் கொள், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய். அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ன வேறுபாடு என்பதை எடுத்து பேசு, அது பிரச்சனை இல்லை. அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய், கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு. ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது? மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை இங்கே விதைப்பதால் தான் இந்த மண்ணில் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலையில் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இந்து மத பற்றாளர்கள் தான், அந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான், மடாதிபதிகள் தான், மத தலைவர்கள் தான். சங்கராச்சாரிகளின் ஆசையோடு தான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது, இவர்கள் தலையீடு செய்கிறார்கள். ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக RSS கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யதார்த்தமான உண்மை. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை, அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள். அதை அரசியல் படுத்தியது சங் பரிவார்கள் தானே தவிர
சங்கர மடங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல. பிறகு இணைந்து கொண்டார்கள் என்பது வேறு, சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு. அது அரசியல் ஓட்டத்திலே இணையக்கூடிய ஒரு போக்கு. ஆகவே இது தங்களின் அரசியல் ஆதாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில்